2026 புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் களை கட்டியுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக எமது செய்தியாளர்கள் தரும் கூடுதல் தகவலை பார்க்கலாம். முதலாவதாக சென்னை பெசநகர் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். பொதுமக்களுக்கு காவல்துறை தரப்பில் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது என்பதை செய்தியாளர் வினீஸ் சரவணனிடம் கேட்கலாம். வினீஸ், கூடுதல் விவரம். 2026 ஆங்கில புத்தாண்டை வரவேற்க நாடு முழுவதும் பெரும்பாலான பொதுமக்கள் தயாராகி வருகிறார்கள். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை பெசநகர் கடற்கரையில் சர்வீஸ் சாலை முழுமையாகவே சென்னையின் மைய பகுதியில் இருந்தும் புறநகர் பகுதியில் இருந்தும் பெரும்பாலான பொதுமக்கள் கூடி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே கடற்கரை உட்பட்ட பொது இடங்களில் கூடி பெரும்பாலான பொதுமக்கள் தங்களுடைய ஒவ்வொரு ஆண்டு புத்தாண்டை வரவேற்பார்கள். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு இன்னும் 2 மணி நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதை வரவேற்கும் விதமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் என அனைத்து வயது வித்தியாசம் இல்லாமல் பெரும்பாலான பொதுமக்கள் இந்த சர்வீஸ் சாலையில் குவிந்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே இங்கு பெரும்பாலான கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும். ஆனால் இந்த ஆண்டு மாநகராட்சி தரப்பிலிருந்தோ மாநகர காவல்துறை தரப்பிலிருந்தோ பொது நிகழ்ச்சிகளுக்கும் கலை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யவில்லை. பெரும்பாலான பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களை இங்கு கொண்டு வந்தால் உடனடியாக போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தி சர்வீஸ் சாலைக்கு வெளியே நிறுத்துமாறு அறிவுறுத்துகிறார்கள். அதே போல அனைத்து சர்வீஸ் சாலைகளுமே வாகன போக்குவரத்திற்கு சரியாக 8 மணி முதல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 4 சக்கர மற்றும் 2 சக்கர வாகனங்களில் வருவோர் சர்வீஸ் சாலையில் வெளியே வாகனங்களை நிறுத்துமாறும் போலீசார் தொடர்ந்து ஒலிபெருக்கின் வாயிலாக அறிவுறுத்தி வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக சென்னையை பொறுத்தவரை 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாலும் பெசநகரில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை சர்வீஸ் சாலையில் தற்போது வரை 300க்கும் மேற்பட்ட போலீசார் ரோந்து பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருவேளை இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் புத்தாண்டை வரவேற்கக்கூடிய உற்சாக மிகுதியில ஒருவேளை கடலில் இறங்க முற்பட்டால் அவர்களை உடனடியாக கண்காணிக்கவும் படகுகள் மூலமாக கண்காணித்து வருகிறார்கள். கடற்கரை முழுமையாகவே கிட்டத்தட்ட கடலில் இருந்து 10 மீட்டர் தொலைவிற்கு தடுப்புகள் அமைத்து பொதுமக்கள் கடலில் இறங்காதவாறு போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். ட்ரோன் யூனிட்டும் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்களும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெசநகர் கடற்கரை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இங்கு ட்ரோன் ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ட்ரோன் ஷோவை கண்டுகளிக்க பெரும்பாலான பொதுமக்கள் கூடினார்கள். ஆனால் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ட்ரோன் ஷோ உரிய முறையில் செயல்படவில்லை. அதை இந்த ஆண்டு தவிர்த்துவிட்டு பொதுமக்கள் மையப்பகுதியில் கூடி புத்தாண்டை வரவேற்க தொடர்ந்து தங்களுடைய ஆர்வத்தை இங்கு காண்பித்து வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை மெரினா கடற்கரை, பெசநகர் கடற்கரை, அதே போல கத்திப்பாறையில் இருக்கக்கூடிய நகர்ப்புற சதுக்கம், ECR சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, OMR சாலை என அனைத்து சாலைகளிலுமே பொதுமக்களுடைய கூட்டம் அலைமோதும். பெசநகர் கடற்கரையை பொறுத்தவரை சென்னையின் தென்பகுதியிலிருந்து வரக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள், அண்டை மாவட்டங்களில் இருந்து கூட பெரும்பாலான பொதுமக்கள் தற்பொழுது பெசநகர் கடற்கரை நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். போலீசார் உரிய முறையில் கண்காணித்து வருகிறார்கள். ஒருவேளை அவர்கள் கடலில் இறங்கினால் அவர்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தி அவர்களுடைய வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படக்கூடிய காட்சியை கூட நம்மால் காண முடிந்தது. தற்பொழுது பெசநகர் கடற்கரையில் இளைஞர்கள் முதல் இளம்பெண்கள் வரை அனைவருமே புத்தாண்டை கொண்டாட தயாராக இருக்கிறார்கள். 2026 ஆங்கில புத்தாண்டு வரவேற்கும் விதமாக பெசநகர் மையப்பகுதியில் பெரும்பாலான பொதுமக்கள் குவிந்து வருகிறார்கள். பாலா, நிச்சயமாக வினீஸ், புதிய நம்பிக்கை, புதிய வெற்றியை எதிர்நோக்கி புத்தாண்டை வரவேற்பதற்காக பெசநகர் கடற்கரையில் ஏராளமான மக்கள் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் அங்கு கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி வினீஸ். தொடர்ந்து கோவை ரேஸ்கோர்ஸ் சாலையில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், சென்னையில பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அங்கு கோவையில கொண்டாட்டம் எந்த அளவுல இருக்கு? மக்கள் எந்த அளவு உற்சாகமா புத்தாண்டை எதிர்நோக்கி காத்திருக்காங்க? அங்க என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? பாலா, கோவையிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கிறது. பொது இடங்களில் மக்கள் இன்று மாலை முதலே பல்வேறு மாநகர பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் கூட தொடங்கிட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த ரேஸ்கோர்ஸ் பகுதி என்பது மாலையிலிருந்து இரவு 12:30 1 மணி வரைக்கும் அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கும். இளைஞர்கள் மட்டுமில்லாமல் குடும்பமாகவே வந்து இந்த பகுதியில் ஒருவருக்கொருவர் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அவங்க அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. நான் தற்போது இந்த பகுதி இன்று வழக்கம் போல இன்று மாலை முதல் அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூட தொடங்கிவிட்டாங்க. இருந்தாலுமே பல்வேறு கட்டுப்பாடுகளை கோவை மாநகர காவல்துறை புத்தாண்டை ஒட்டி அவங்க இந்த வழிமுறைகளை வந்து அறிவுறுத்தி இருக்காங்க. பொது இடங்கள்ல இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இருக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்க தற்போது இந்த மீடியா டவர் என்று சொல்லக்கூடிய தகவல் கோபுரம் இருக்கு. இந்த பகுதியில புத்தாண்டை ஒட்டி அந்த 12 மணிக்கு முன்பாகவே
அங்கே அந்த கடைசி நொடிகளை வந்து அவங்க அந்த டைம் லைன் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி நொடிகளை அந்த தகவல் கோபுரத்தில் வச்சு அந்த புத்தாண்டுக்கு வரவேற்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கும். இந்த இசை கொண்டாட்டமும் இருக்கும். இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இந்த வருடம் தடை செய்யப்பட்டிருக்கிறதா காவல்துறை தற்போது அனைவரையும் கலைந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். மாலையிலிருந்தே காவல்துறை தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு அன்பான அறிவுறுத்தலா வேண்டுகோளா அவங்க சொல்றதா சொல்லி தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து அவங்களை கலைஞ்சு போக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஏற்கனவே இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கூடியிருக்க நிலையில தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலமாக பொது இடங்கள்ல புத்தாண்டு கொண்டாட்டம் தடை செய்யப்பட்டிருக்கதா சொல்லி காவல்துறை தற்போது அவங்களை கலைஞ்சு போக சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பாலா, நன்றி சுதேஷ். தற்போது கோயம்புத்தூரில் கட்டுப்பாடுகளோடு புத்தாண்டை கொண்டாட காவல்துறையினர் அறிவுறுத்தி இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து புத்தாண்டுகளை பல்வேறு விதங்களில் குறிப்பாக கடற்கரையில், பூங்காக்கள், மால்களில் வரவேற்று உற்சாகத்தோடு இளைஞர்கள் முதற்கொண்டு அனைவரும் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர். அதே நேரம் கோயில், தேவாலயம், தர்காவிலும் வழிபாட்டு தலங்களில் மக்கள் கூடியிருக்கின்றனர். அந்த வகையில் புத்தாண்டையொட்டி பிரசித்தி பெற்ற நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம். விஷ்ணு, தற்போது அங்கு நிலவரம் எப்படி இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவில் இருக்கு? நாடு முழுவதும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்க தயாராகி வரார்கள். அந்த வகையில் நாகை மாவட்டம் புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் அந்த வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற உள்ளது. எப்போதுமே கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டுக்கு வந்து இங்கே களைக்கட்டு இருக்கும். அதே போல் இந்த ஆண்டும் வந்து களைக்கட்ட தொடங்கியிருக்கு. தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் இன்று அதிகாலை முதலே வேளாங்கண்ணியில் வந்து குவிந்திருக்காங்க. அவர்கள் வந்து பழைய வேளாங்கண்ணிக்கு வந்து சிலுவை பாதையில் மண்டிட்டு நடந்தும் நடித்திட்டு தியான மண்டபம், இதே முறை கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து சென்று வந்தவங்க மாதாவை தரிசித்து மெழுகுவர்த்தி ஏற்றி மாலை அணிவித்தும் வந்து பிரார்த்தனை செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து இன்று வந்து நள்ளிரவு இந்த விண்மீன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருப்பலியில் வந்து பங்கேற்க வந்திருக்காங்க. இப்போ இங்கே உள்ளவங்க இருக்காங்க. ஐயா, நீங்கள் வந்து உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இங்கே எதை மாதிரி? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் களியக்காவில் இருந்து வந்திருக்கேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் களியக்காவில் இருந்து வந்திருக்கேன். இங்கே நான் இன்னைக்கு எல்லா வருஷம் 22 வருஷமாக என்னைக்கு வந்துகிட்டே இருக்கோம். வந்து பூஜை பார்த்துட்டு நியூ இயர்க்கு அன்னைக்கு இங்கே வந்து பூஜை பார்த்துட்டு நாங்கள் போயிட்டு போவோம். அதுவும் மாதாவை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு போவோம். அப்படி எல்லா வருஷம் அப்படி 22 வருஷமாக வந்துட்டு இருக்கோம் நாங்கள். இந்த ஆங்கில புத்தாண்டை வந்து தரிசனம் அந்த ஆங்கில புத்தாண்டுக்காக வந்து இது கடந்த 22 வருடமாக இங்கே வந்திருக்காங்க. தற்போது இந்த 11-15 மணி அளவில் வந்து பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் 2025ஆம் ஆண்டை வழியனுப்பும் விதமாகவும், அதே மாதிரி 12 மணி அளவில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் அவர்கள் வந்து குத்துவிளக்கு ஏற்றி அவர் வந்து இந்த 2026ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாகவும் இங்கே சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளது. பலா, பிரார்த்தனையோடு புதிய ஆண்டை வரவேற்க நாகை வேளாங்கண்ணியில் ஏராளமான மக்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்ணு. தொடர்ந்து இணைந்திருங்கள். உள்ளூர் முதல் உலகம் வரையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கின்றன. 11 மணி முதல் புதிய தலைமுறை சிறப்பு நேரலை வழங்குகிறது. புதிய ஆண்டை புதிய தலைமுறையோடு இணைந்து வரவேற்க நாங்கள் சிறப்பு காட்சிகளை, சிறப்பு நேரலையை வழங்கவிருக்கிறோம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. சிறப்பு இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.